ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெஹந்தி பை விஜய் கிரிஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம லைன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தின் லைன்ஸ். அந்த தின் லைன்ஸ் போடும்போது ஸ்டார்டிங் அந்த கோன் வந்து பேப்பரை டச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கோனை லிஃப்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களால் எக்ஸ்டர்ன் பண்ணி அதை ட்ரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டர்ன் பண்ணி ட்ரா பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கோனோட டிப் பேப்பரில் டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த கோனை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எல்லாருக்கும் வந்துடாது. பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இதை கொண்டு வந்துடலாம். இல்லை, எனக்கு வந்து நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எடுத்ததுமே எனக்கு லிஃப்ட் பண்ணுறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பிளேஸில் வந்து டாட் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சோர்ஸ், இன்னொன்று டெஸ்டினேஷன். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் கோன் லிஃப்ட் பண்ணி லைன் ட்ரா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து ஒரு ஈஸி டெக்னிக்காக இருக்கும். நம்ம வந்து மெஹந்தி கோனை வச்சு நம்ம ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நடுவில் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் இந்த ட்ரை டிஷ்யூஸ் இல்லைனா வேஸ்ட் கிளாத் வச்சு அப்பப்போ நீங்கள் அந்த கோனோட டிப்பை வைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல் ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் வந்து பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி பண்ணுற டெக்னிக் ராங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியான ஈவன் ப்ரெஷர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம தின் லைன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்க்க போகிறது திக் லைன்ஸ். திக் லைன்ஸ்னால் நீங்கள் நினைக்கலாம், ஓகே ஃபர்ஸ்ட் லைன் போடும்போதே திக்காக போடுறது தான் திக் லைன்ஸ். ஓகே, நீங்கள் அப்படியும் போடலாம். ஆனால் ப்ராப்பர் வே என்ன அப்படின்னா 2 தின் லைன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற கேப்ஸை ஃபில் பண்ணுறது தான் ப்ராப்பரான ஒரு திக் லைன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ டைரெக்டாக ஒரு லைனை வந்து திக்காக நம்ம போடாமல் 2 தின் லைன்ஸ் வந்து ஒரு ஸ்மால் கேப்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபில்லிங்ஸில் வந்து ஷேட் கொடுக்கறது தான் திக் லைன்ஸ். இதுவும் நீங்கள் ஒரு தடவை மட்டும் போட்டால் பத்தாது. உங்களுக்கு கரெக்டாக வரும் வரைக்கும் நீங்கள் வந்து அதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன மாதிரி திக் லைன்ஸ் நம்ம போடக்கூடாது அப்படின்றத காட்டுறேன். திக் லைன்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், 2 தின் லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் இருக்கிற கேப்ஸை ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேப்ஸ் எந்த அளவு இருக்கணும், சின்னதாக இருக்கணும். இவ்வளோ பெரிய கேப்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு லைன் மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்லை, அது உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதனால 2 தின் லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப், அதாவது அந்த ஸ்பேஸிங் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், தின் லைன்ஸ் அண்ட் திக் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது பார்த்தோம். இப்போ தின் லைன்ஸ்லேயே ஸ்லாண்டிங் லைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லாண்டிங் லைன் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போடுற லைன்ஸை நீங்கள் வந்து ஸ்லாண்டிங்காக, அதாவது கோனை வந்து க்ராஸாக வச்சு நீங்கள் வந்து போடணும், அவ்வளோதான். நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ்க்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும், ஸ்லாண்டிங்காக கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து வந்துடும். இது வந்து லெஃப்ட் சைடில் போடுற மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ். இதே மாதிரி ரைட் சைட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சும் நீங்கள் ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி பாக்ஸஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து 2 டாட்ஸ் வச்சுட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 டாட்ஸ்க்கு பதில் இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் லைன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஹாரிசான்டல் லைன்ஸ் பார்த்தாச்சு, ஸ்லாண்டிங் லைன்ஸ் பார்த்தாச்சு. இது வந்து வெர்டிக்கல் லைன், அதாவது இதை ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு தின் லைன், திக் லைன் ஃபாலோட் பை அகெயின் தின் லைன்ஸ். இதை நீங்கள் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலி இது எங்கே யூஸ் ஆகும், பார்டர்ஸ் நம்ம போடும்போது இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட ரூல் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு தின் லைன் போடணும், அதுக்கப்புறம் திக் லைன்ஸ், அகெயின் தின் லைன்ஸ். இதோட ஸ்பேஸிங் அண்ட் கேப்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கிட்ட நெருக்கமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டிசைன்ஸ் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, நம்ம பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்ட்ஸில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பேப்பரில் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா நீங்கள் தருவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸில் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போது ஜிக்ஸாக் லைன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பாக்ஸ்குள்ளே தான் நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டு பழகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு பழகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஆர் சஜஸ்ட் யூ டு ப்ராக்டிஸ் இன்சைட் திஸ் பாக்ஸ். ஓகேவா? இதுக்கு நேம் என்ன சொன்ன, ஜிக்ஸாக் லைன்ஸ். ஜிக்ஸாக் லைன்ஸ்னாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு வி இல்லைனா டபிள்யூ ஷேப் அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஜிக்ஸாக் லைன். இந்த வீடியோவில் நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு பழகிட்டே வாங்க.
ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சில ஷேப்ஸ் வந்து சின்னதாகவும் ஒரு சில ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாகவும் வரலாம். ஒரு சில ஷேப்ஸ் வந்து தின்னாகவும் ஒரு சில ஷேப்ஸ் வந்து திக்காகவும் வரலாம். நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே டோன்ட் எய்ம் ஃபார் பெர்ஃபெக்ஷன், எய்ம் ஃபார் நீட்னஸ். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைச்சிடும். தின் லைன்ஸ் அண்ட் திக் லைன்ஸில் எப்படி நமக்கு ஹாரிசான்டல், வெர்டிக்கல், ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஜிக்ஸாக்லேயும் நமக்கு வந்து ஹாரிசான்டல் ஜிக்ஸாக் லைன்ஸ், வெர்டிக்கல் ஜிக்ஸாக் லைன்ஸ் அண்ட் ஸ்லாண்டிங் ஜிக்ஸாக் லைன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, டேரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைனை ட்ரா பண்ணுறது தான். நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ வீடியோ பார்த்து முடித்தா மட்டும் பத்தாது, வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட பர்சனல் கேர் எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ பாருங்கள், த மோர் யூ ப்ராக்டிஸ் த மோர் யூ அச்சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஷீட். இந்த ஷீட்ஸில் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ட்ரா பண்ணியிருக்காங்க, இது வந்து ஃபுல்லாக பாக்ஸஸ் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் என்ன ட்ரா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் தின் லைன்ஸ், அதுக்கப்புறம் தின் லைன்ஸ்லேயே வந்து அது ஹாரிசான்டல் தின் லைன்ஸ், இது வந்து வெர்டிக்கல் தின் லைன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் தின் லைன்ஸ். ஸ்லாண்டிங்கில் அது லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், இது ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து திக் லைன்ஸ். திக் லைன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2 தின் லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது தான் திக் லைன்ஸ். அந்த திக் லைன்ஸில் அது ஹாரிசான்டல் திக் லைன்ஸ், இது வந்து வெர்டிக்கல் திக் லைன்ஸ், ஃபாலோட் பை லெஃப்ட் சைட் ஸ்லாண்டிங் திக் லைன்ஸ் அண்ட் ரைட் சைட் ஸ்லாண்டிங் திக் லைன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பார்டர் ஃபார்மேஷன் பார்த்தோமா? பார்டர் ஃபார்மேஷனில் ஒரு தின் லைன், திக் லைன், அகெயின் தின் லைன், அதில் அது ஹாரிசான்டல், இது வெர்டிக்கல், இது லெஃப்ட் சைட் ஸ்லாண்டிங், இது ரைட் சைட் ஸ்லாண்டிங். இது சேம் அப்படியே ஜிக்ஸாக் லைன்ஸ். ஜிக்ஸாக்ல ஹாரிசான்டல், வெர்டிக்கல், லெஃப்ட் சைட் ஸ்லாண்டிங், ரைட் சைட் ஸ்லாண்டிங். ஓகே, இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இது எப்படி அட்வான்ஸாக கொண்டு போகலாம்? ஸோ 2 காம்பினேஷன் கொடுக்கலாமா? காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் கிரிட்ல என்ன கொடுத்துருக்கோம், ஒரு தின் லைனில் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலை கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஒரு செக் பாக்ஸ் வரும். அதே தின் லைனை வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம கனெக்ட் பண்ணால் இந்த செக்டு வந்து நமக்கு வரும். சேம் அப்ளைஸ் ஃபார் ஜிக்ஸாக் லைன்ஸ். புரியுதா? ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஸ்லாண்டிங் லைன்ஸையும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டே 2 ஆஃப் மெஹந்தி லேர்னிங் கிளாஸ் வந்து இதோட முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய லேர்னிங்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை மெஹந்தி பை விஜய் கிருஷ் யூடியூப் சேனல் அண்ட் நம்ம டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. See you soon in next video. Till then, take care and bye-bye.